சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று குருவார் தின நல்வாழ்த்துக்களை சாய் பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாய்பாபாவோட மகத்துவமான மோட்டிவேஷனல் ஸ்பீச், அதாவது பாபா நம்பிக்கை ஊட்டும் விதமாக நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன்ல ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. முதலாவதாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபாவோட 5 பாடங்கள் இருக்கு. அதுல முதல் பாடம் நம்ம பார்க்க போறது நம்பிக்கை மற்றும் பொறுமை. சாய்பாபாவின் மிகவும் பிரபலமான போதனை நம்பிக்கை வையுங்கள், பொறுமையாக இருங்கள், வாழ்க்கையில் எதுவும் நேரம் எடுத்துக்கொள்ளும், ஆனால் நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு பக்தர் தன் ஆசையை பாபாவிடம் சொன்னார். ஆண்டுகளாக காத்திருந்தார். இறுதியில் பாபாவின் ஆசீர்வாதத்தால் அவர் வாழ்க்கை செழித்தது. இதுதான் முதல் பாடம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபா கோவிலுக்கு போறவங்க எல்லாருமே பாபா கிட்ட நம்மளோட பிரார்த்தனைகளை வைங்க. அது பாபா ஒரு சில கஷ்டமான பிரார்த்தனைகளா இருந்தாலும் அது கொஞ்சம் கால தாமதமாக இருக்கும். ஆனா அது ஒரு எளிமையான ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா பாபா எப்பயுமே முன்னாடியே ஈஸியா செஞ்சு கொடுத்துருவாரு. அததான் முதல் பாடத்தை சொல்றாங்க. இப்ப 2வது பாடத்துக்குள்ள போகலாம். சேவை செய்வது உயர்ந்தது. அதாவது சாய்பாபா சொன்னால் சேவை செய்வது தான் உண்மையான தெய்வீகம். அதாவது எந்த கோவிலுக்கு எந்த சாமி கிட்ட போனாலும் அவங்களுக்கு தேவையான சேவையை நம்ம செஞ்சோம்னு நினைச்சுக்கோங்கன்னா, அது கடவுளுக்கும் தெய்வீகமான சமம் அப்படின்றாரு. கடவுளுக்கும் உயர்ந்தது அப்படிங்கறத தான் இதுல சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்காக நல்லது செய்யவும் ஒவ்வொரு செயலும் கடவுளுக்கு சமம். அதான் நான் சொன்னேன்ல, அவர் பசி குடிக்கிறவர்களுக்கு உணவளித்தார், நோயாளிகளுக்கு மருந்தளித்தார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதாவது ஒருத்தவங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அவங்க எதிர்பார்ப்பு இல்லாம இப்ப நம்ம போய் நம்மளால முடிஞ்சதை செஞ்சோம் அப்படின்னா அவங்க எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க சந்தோஷமா நம்ம மனதால நம்மளை பாராட்டி வாழ்த்துவாங்க. இந்த பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம 3வது பார்ட் பார்க்க போறோம், கர்மா மற்றும் அதற்கான விளைவுகள். சாய்பாபா கூறினார், நீங்கள் விதைக்கும் விதையை போலவே உங்கள் வாழ்க்கையில் அறுவடை காண்பீர்கள். அதாவது வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணையை அடைத்தவன் திணையை அறுப்பான்றது ஒரு பழமொழி. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நல்லதோ கெட்டதோ அதை நாம் எதிர்கொள்வோம். ஒரு பக்தர் தவறான வழியில் சென்றார். பாபா அதை கண்டு வழிகாட்டினார், வாழ்க்கையை மாற்றினார். அதாவது இப்ப நம்ம ஒரு நல்ல வழியில போனோம்னா நன்மையாவே பாபா நம்மளை வழி நடத்துவாரு. ஒரு கெட்ட வழியில போனோம் அப்படின்னா அந்த கெட்ட வழியிலேருந்து நம்ம எப்படி நல்ல வழிக்கு மாறுறதுன்றத பாபா இந்த கர்மா மூலியமா நம்மளுக்கு விளைப்பாரு. அதாவது அப்படிதான் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ 4வது தன்னம்பிக்கை மற்றும் தியானம். இப்போ தன்னம்பிக்கை, அதாவது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உள்ளடக்கம் எல்லாமே ஒன்றுதான் இந்த தன்னம்பிக்கை மற்றும் தியானம். தியானம் உங்கள் உள்ளத்தை குறிவைக்கும் ஆயுதம். அதாவது நம்ம கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணோம் அப்படின்னா தியானம் நம்ம உள்ளத்தை குறிவைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சாய்பாபாவின் தியானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நாம் மனதுக்குள் அமைதியை பெறுவோம், சிந்தனைகளை தெளிவாக்கி பயத்தை தவிர்த்து தன்னம்பிக்கையுடன் முன்னேறலாம். அதாவது சாய்பாபாவோட தியானம் என்பது முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். அதாவது இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட்டை பத்தி சொல்றாரு. நாம் மனதுக்குள் அமைதியை பெறுவோம். அதாவது கண்ணை மூடிட்டு கையை குப்பிட்டு அமைதியா உட்காரணும். மூச்சு காத்த சுவாசத்தை உள்ள இழுத்து அமைதியா உட்காரணும். உங்களோட சிந்தனை எது, உங்களோட திங்கிங் என்னன்றத கரெக்டா வச்சுக்கணும். இங்க பயமே இருக்கக்கூடாது. ஒருத்தர் பாபா கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னா பாபாட்ட பயமே இருக்கக்கூடாது. நம்மள்ட்ட என்ன சிந்தனைகள் இருக்கோ அதை பாபாட்ட நம்ம மனசால சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் அதை தன்னம்பிக்கையோட நிறைவேற்றி கொடுப்பாரு. அப்படிதான் 4வது பாடத்துல சொல்றாங்க. இப்போ நம்ம கடைசியா பார்க்க போறது 5வது பாடம். அது என்னன்னா அன்பும் சகிப்பும். அன்பும் சகிப்பும் உள்ள இடத்தில் கடவுள் வாழ்கிறார். அதாவது
அன்பாகவும் இருக்கணும், சகிச்சுக்கவும் கூடாது. அதாவது இதை இப்படியே செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்ற சகிப்புத்தன்மையும் இருக்கக்கூடாது. பாபா எப்போதும் அனைவரையும் சமமாக பார்த்தார். அதாவது பாபா எல்லாரையும் சாதி, மதம், இனம், பணம், ஏழை, பிச்சைக்காரன் இந்த மாதிரிலாம் யாரையுமே பார்க்கல. பாபா எப்பயும் எல்லாரையுமே சமமாக தான் பார்க்கறாரு. மதம், சாதி, பணம் எதையும் பாராமல் அனைவருக்கும் அன்புடன் நடந்து கொண்டார். அதாவது எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரையும் சமமா பார்க்கிறாரு. நாமும் அப்படியே நடந்து கொள்வதன் மூலம் சமூகத்தில் ஒற்றுமையை உருவாக்கலாம். அதாவது பாபாவோட இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் சமூகத்துல ஒற்றுமையா இருக்கலாம். ஜாதி மதம் இல்லாம பாரபட்சமே இல்லாம சமூகத்துல எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கறதான் இதுல சொல்றாங்க. இப்ப நம்ம கடைசியா என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 பாடங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்தட்டும். அதாவது நான் சொன்ன இப்ப 5 பாயிண்ட்டும் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஒளியூட்டும், வழி நடத்தும். சாய்பாபாவின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். இது பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். இதோட ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்விஸ்ட் சொல்லலை, இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் செய்யறப்போ உங்களுக்கு உண்மையான பக்தி கிடைக்கும். உங்களுக்கா தேடி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பாபா உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பார். அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பாபாவுடன் உண்மையான பக்திக்கு அடையாளமாக இருக்கிறது. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.